ஸோ குட் ஈவினிங் டு ஆல். ஸோ நான் நிறைய ப்ரெசன்டேஷன், ஸோ ரொம்ப டைம் எடுக்க விரும்பல. காலையில செந்தில்நாதன் வந்து பேசினாங்க இண்டஸ்ட்ரி 4.0 அதை வந்து எப்படி நம்ம அதுக்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு பெரிய செஷன், பட் நான் அதுல வந்து ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் அதுல இருந்து அவர் பேசினதுல இருந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி செந்தில்நாதன் வந்து நிறைய விஷயங்கள், குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை நடத்த போகுது, அப்புறம் அதுக்கு ஒரு நல்ல ஒரு கான்டெக்ட் செட்டிங் மாதிரி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரி 4.0ன்னு சொல்றோம். ஸோ இண்டஸ்ட்ரி 1னா என்ன, 2.0 என்ன, 3.0னா என்ன, 4.0 எப்படி இருக்கும், நாம எப்படி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் கம்யூனிட்டியா, ஒரு ஜெனரல் கம்யூனிட்டியா, ஒரு கவர்மெண்டா எப்படி வந்து அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிற கான்டெக்ட்ல எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்டென்சிவா வந்து செந்தில் பேசினாங்க. ஸோ அந்த இதுல இருந்து நான் ஒரு கியூ எடுத்து நார்மலி வந்து இன்னைக்கு என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் வந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு ஜூம் இன் பண்ணி ஒரு எப்படி சொல்றதுங்க, ஒவ்வொரு பிசினஸும் ஒவ்வொரு வெஞ்சரும் வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த 3ல இருந்து எடுத்துக்கலாம், அந்த இண்டஸ்ட்ரி 3ல இருந்து அப்படி இந்த 4க்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. இந்த காலகட்டத்தில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும், அதுவும் அந்த எகெயின் நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோரத்தை வந்து ரெப்ரசென்ட் பண்றதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோ எப்படி மாறுது அப்படிங்கறத மட்டும் ஒரு எவ்வளவு குயிக்கா பண்ண முடியுமோ அவ்வளவு குயிக்கா ஒரு சின்ன பிரசன்டேஷன் மட்டும் பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்ததுக்கும் அடுத்ததுக்கும் ஸோ ஒண்ணு வந்து ஒரு வெஞ்சர் வந்து நம்ம பண்றோம். இப்ப வந்து இந்த பிசினஸ் மாடல்னு சொல்றோம். பிசினஸ் மாடல்னா என்ன, ஒரு வெஞ்சர் எப்படி ஒரு பில்டிங்க்கு வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் போடுறோமோ அந்த ப்ளூ பிரிண்ட் மாதிரி ஒரு வெஞ்சர் பண்ணணும்னா அந்த வெஞ்சருக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. பிசினஸ் மாடல் கேன்வாஸ்னு ஆக்சுவலா இந்த எஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஒரு பேசிக் டூல் பிசினஸ் மாடல் கேன்வாஸ் அப்படிங்கிறது. பட் இந்த டூல்ங்கிறது ஒண்ணுதானா இருந்தால் கூட ஒவ்வொரு பிசினஸ்க்கும் இந்த மாடலிங் வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் மாறும். ஒரே பிசினஸ்க்கு பல காலகட்டங்கள்ல அது வேற வேற மாதிரி ஒரு ஷேப் எடுக்கும். இது வந்து டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் கிரியேட்டிவ், நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி. அதுதான் அவருக்கு காலையில கூட சொல்லும் போது தி ஃபியூச்சர் இஸ் ஃபார் கிரியேட்டிவ் லீடர்ஷிப் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அந்த கான்டெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க வந்து ஒரு வெஞ்சரை கிரியேட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பிளே புக் இருக்கு. பிளே புக் அப்படின்னா எப்படி, இப்ப ஒரு கேரம் போர்டு விளையாடுறீங்க அப்படின்னா அந்த கேரம் போர்டு விளையாடுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து அந்த கேரம் வந்து நீங்க வந்து எஃபிஷியன்ட்டா விளையாட முடியும். அது மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ரூல் இருக்கு. அந்த மாதிரி வந்து இன்னைக்கு ஒரு வெஞ்சர் கிரியேட் பண்றதுக்கும் ஒரு பிளே புக் இருக்கு. அந்த பிளே புக் வந்து முன்னாடி காலத்துல இல்ல. அந்த மாதிரி ஒரு வெஞ்சர் கிரியேட் பண்றதுக்கு உண்டான ஒரு பிளே புக் வந்து பழைய காலத்துல உங்களுக்கு வந்து நம்ம எப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு ரெஸ்டாரண்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபேக்டரினா அந்த ஃபேக்டரிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் இருக்கும், அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படியே எடுத்து இன்னொரு இடத்துல ஒரு ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு வந்து இந்த இனோவேஷன் ஸ்கேல் அப்படிங்கிற டெர்மினாலஜிஸ் எல்லாம் யூஸ் பண்றோம். இனோவேஷன்னாலே ஒரு விஷயத்த புதுசா செய்யறது, இப்போ வளர்ந்து வரக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து அந்த நம்ம என்ன ஐடியா யோசிக்கிறோமோ அதோட சேர்த்து இணைச்சு பார்த்து அதனோட மேரி பண்ணி ஒரு ஐடியாவையும் டெக்னாலஜியும் நீங்க வந்து லிங்க் பண்ணும்போது அல்லது கம்பைன் பண்ணும்போது புதிய வியாபார வாய்ப்புகள் உருவாகிறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப அதுக்கு வந்து ஒரு மெத்தடாலஜி இருக்கு. இதுதான் பிளே புக்னு நம்ம சொல்றோம். இந்த பிளே புக் தான் நம்ம ஸ்டார்ட் அப் வேர்ல்டுல மென்டரிங்னு சொல்றாங்க, அதுக்கு நிறைய வந்து பிசினஸ் மாடலிங் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே வந்து ஒரு வெஞ்சரை எப்படி நீங்க கிரியேட் பண்ண போறீங்க, எப்படி ஒரு வெஞ்சரை வந்து கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறதுக்கான ஒரு பிளே புக் வந்து அதுக்குன்னு அந்த மெத்தடாலஜியை வந்து கத்துக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டெக்னாலஜி வந்து உங்களுக்கு புதுசா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேசணும். இன்னைக்கு காலையில வந்து செந்தில் வந்து ஏஐ பத்தி பேசினாங்க. ஏன் அவரு பேசுனதுல வந்து எடுத்து சொல்றேன் அப்படின்னா இந்த நான் சொல்ற இந்த 2-3 விஷயங்கள் வந்து அதுல இருந்து கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்திலயுமே இந்த ஸ்கேல்னு ஒரு விஷயம் பேசணும். ஸ்கேல்னா என்னன்னா ஒரு கம்பெனியை வந்து எப்படி ரொம்ப குறுகின காலத்துல பெருசா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப முன்னாடி வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிச்சா ஒரு பீரியட் ஆஃப் டைம், இன்னைக்கும் பார்த்திருக்கீங்கன்னா நம்ம ஊர்ல ஒரு 100 வருடத்துக்கு மேற்பட்ட ஜுவல்லர்ஸ் இருக்கும். பட் அவங்க growth வந்து அந்த ஒரே கடையா தான் இருக்கும், அல்லது மேபி ஒரு 2-3 கடை வேணா அதிகமா போட்டிருப்பாங்க.
ஸோ ஒரு பீரியட் ஆஃப் 100 இயர்ஸ் 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா growth இருக்காது, பட் ஒரு நாமினல் growth இருக்கும். பட் இதே இன்னைக்கு பைஜூஸ் எடுத்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துல இன்னைக்கு இருக்கிற டிவிஎஸ் குரூப் மாதிரி வந்து ஒரு ஒரு 50 மடங்காவது வந்து அவங்களோட வேல்யூவேஷன் சொல்றாங்க. ஸோ ஒரு 100 வருஷம் இருக்கிற ஒரு கம்பெனியை விட ஒரு 10 வருட கம்பெனி எப்படி வந்து போகுது, எப்படி பிளிப்கார்ட் மாதிரியான கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வால்மார்ட் அக்வயர் பண்ணிருக்காங்க, எப்படி அதிக வேல்யூவேஷன் போகுது. நம்ம ஊர்ல சில கம்பெனிகள் வந்து அப்ப இந்த கம்பெனி எல்லாம் அர்த்தம் இல்லாத கம்பெனிகளா அப்படின்னா அப்படி இல்ல. மாறி வரும் காலத்துல இந்த பிசினஸ் மாடல், இந்த ஸ்கேல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. டெக்னாலஜி வந்து இன்னைக்கு எல்லாத்தையுமே புரட்டி போடுது. அந்த மாற்றத்தை நாம நமக்குள்ள உள்வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பேசக்கூடிய விஷயம். சோ அந்த எலிமெண்ட் ஆஃப் இனோவேஷன் அண்ட் ஸ்கேல்ங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சோ த டிஸ்ரப்ஷன் அண்ட் டீப் டெக் எல்லாத்தையுமே வந்து எகெயின் காலைல செந்தில் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ஒரு இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு மட்டும் கிடையாது, ஒரு ஸ்டெப் கூட போறோம் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். அதே நேரத்துல எல்லாமே தொழில்நுட்பம் தானா அப்படின்னா அப்படின்னு ஒரு கட்டாயம் கிடையாது. அந்த இனோவேஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த இனோவேஷனை ஒரு ஸ்கேலபிள் மாடலா மாத்துறதுக்கு நாம தொழில்நுட்பத்தை உபயோகப்படுத்துறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் தெரிஞ்ச எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப ரெட் பஸ்னு ஒரு கம்பெனி எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த ரெட் பஸ் வந்து நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க அது ஒரு டெக்னாலஜி கம்பெனி. அது உண்மையிலே ஒரு டெக்னாலஜி கம்பெனி கிடையாது. அது வந்து ஒரு டிராவல் ஏஜென்சி பிசினஸ், ஒரு சாதாரண பஸ் டிக்கெட் வாங்குற ஒரு கம்பெனி, அவ்வளவுதான். நம்ம எப்படி மாட்டுத்தாவணி போட்டீங்கன்னா வரிசையா கடை இருக்கும், அந்த மாதிரி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ற ஒரு கம்பெனி, ஒரு கடை. அந்த கடையோட வந்து இன்டர்நெட் டெக்னாலஜியும் அந்த ஒரு பஸ் கம்பெனியோடைய டிக்கெட் சாஃப்ட்வேரையும் நீங்க லிங்க் பண்ணி ஒரு ஆப் வழியா மொபைல் பேங்கிங்கையும் லிங்க் பண்ணி இந்த 3-4 விஷயத்த வந்து கரெக்டா அலைன் பண்ணி கனெக்ட் பண்ணோன்னு அது ஒரு புதிய மிகப்பெரிய வியாபார வாய்ப்பா வந்தது. ஒரு சாதாரண ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7-8 லட்ச ரூபா வரும் முதலீட்டுல ஆரம்பிச்ச அந்த சின்ன ஒரு கம்பெனி பெங்களூர்ல ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் முன்னாடி கோஇபிபோன் ஒரு கம்பெனி வந்து 800 crores அந்த கம்பெனியை வாங்கினாங்க. ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 6-7 lakhsக்கு பண்ண ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இவ்வளவு வேல்யூவேஷன் போச்சு அப்படின்னா த பவர் ஆஃப் ஐடியா, த பவர் ஆஃப் டெக்னாலஜி, காம்பினேஷன் ஆஃப் போத். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு மாறக்கூடிய உலகம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஸோ இப்ப இங்க வந்து டெக்னாலஜி வந்து ஒரு பியூர் எனேபிளர். ஸோ டெக்னாலஜி மட்டுமே ஒரு பிசினஸ் கிடையாது. டெக்னாலஜி எப்படி நம்ம தொழில அப்ளை பண்றோம் அப்படின்னு. இப்ப நீங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ இன்னைக்கு பேசுறோம். ஜொமேட்டோ வந்து போன மாசம் வந்து ஒரு ஐ திங்க் 60,000 crores நினைக்கிறேன் ஐபிஓ போனாங்க. ஸோ ஜொமேட்டோங்கிறது என்ன? சிம்பிளி வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நீங்க ஹோட்டல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா ஒண்ணு நம்ம ஹோட்டல்ல போய் அங்க உட்கார்ந்து சாப்பிடணும், அப்படின்னா நாம அங்க போயிட்டு வாங்கிட்டு வரணும், அல்லது நம்ம வீட்டுல யாரையோ அல்லது நம்ம ஆபீஸ் பையனையோ போயிட்டு ஒரு பார்சல் வாங்கிட்டு வா, பரோட்டா வாங்கிட்டு வா, தோசை வாங்கிட்டு வான்னு சொல்லி அது வாங்க. இதை 2 வழி. ஒண்ணு நம்ம போய் உட்காந்து சாப்பிடணும், இல்ல நம்ம யாராவது அனுப்பி வீட்டுக்கு பார்சல் வாங்கிட்டு வர சொல்லணும். இது டோர் டேஷ்னு ஒரு கம்பெனி 2010ல யூஎஸ்ல இந்த ப்ராப்ளத்தை பாக்குறாங்க. டெலிவரி ப்ராப்ளம், வீட்லயோ ஆபீஸ்லயோ இருந்து ஒருத்தருக்கு வந்து ஃபுட்டை டெலிவர் பண்ணணும், இதுதான் ப்ராப்ளம். இதை வந்து அவங்க சால்வ் பண்றாங்க. ஆப் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, லாஜிஸ்டிக்ஸ் மெத்தடாலஜி இருக்கு. இந்த லாஜிஸ்டிக்ஸ் ஆப்டிமைஸ் பண்றாங்க. எப்படி வந்து ஒரு 10 பேர் கொண்ட டீமை எஃபெக்டிவா 1 மணி நேரத்துல வந்து எவ்வளவு டெலிவரிஸா கொண்டு வர முடியும். இந்த மெத்தடாலஜி வந்து இனோவேட்டிவா திங்க் பண்றாங்க. இது அத்தனையும் கனெக்ட் பண்றாங்க, ஒரு பிசினஸ் மாடல் வருது. அதனுடைய சிசிஐ வெர்ஷன், காப்பி, கஸ்டமைஸ், இனோவேட். இதை கூட எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கலாம். காப்பி பண்றது தப்பு கிடையாது, பட் அதை ப்ராப்பரா கஸ்டமைஸ் பண்ணணும், அதை ப்ராப்பரா கண்டினியூஸா இனோவேட் பண்ணணும். டோர் டேஷோடைய காப்பீட், கஸ்டமைஸ்ட், இனோவேட்டட் மாடல் தான் இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. இன்னைக்கு வந்து அது 60,000 crores வேல்யூவேஷன்ல ஐபிஓ போயிருச்சு. சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து எல்லாமே சாதாரண விஷயங்கள் தான். அந்த டெக்னாலஜி எப்படி அப்ளை பண்றாங்க. இதே தான் வந்து ஊபர் கூட. சிம்பிள் ஃபிளீட், டாக்ஸி பிசினஸ், டாக்ஸி ஏற்கனவே இருக்கு, இன்டர்நெட் டெக்னாலஜி இருக்கு, ஜியோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கு, மொபைல் பேங்கிங் இருக்கு. ஸோ ஜியோ இன்ஃபர்மேட்டிக் சிஸ்டம், இன்டர்நெட், மொபைல் பேங்கிங், டாக்ஸி, ட்ரெடிஷனல் டாக்ஸி, இது 4ஐயும் கனெக்ட் பண்ணி ஒரு பிசினஸ் மாடல். ஸோ ரொம்ப வந்து நீங்க வந்து அதை டீமிஸ்டிஃபை பண்ணீங்கன்னா அல்லது டீகோட் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் விஷயம். சரிங்களா? பட் இந்த டீகோடிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் திஸ் சேஞ்ச்,
ஐடியா அண்ட் டெக்னாலஜி காம்பினேஷனை வந்து எப்படி வந்து நாம அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு காலையில செந்தில் சொன்ன மாதிரி எந்த பிசினஸும் எந்த வெஞ்சரும் எந்த துறையும் அதுல இருந்து தப்ப முடியாது. அதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறத அவர் வந்து காலையில அந்த நீண்ட உரையில சொன்னாரு. சரிங்களா? அதை கொஞ்சம் டீப் பண்ணி நம்ம பாக்குறோம். அடுத்தது சோ இது ஒரு கான்டெக்ட்ங்க, ரைட்டுங்களா? இப்போ நான் குயிக்கா வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3 to 5 மினிட்ஸ்ல எல்லா துறைகளும் எல்லா வெஞ்சர்ஸும் இந்த அடுத்து நான் ஒரு 3 ஸ்லைட் தான் உங்கள்கிட்ட பேச போறேன். இந்த 3 ஸ்லைட்ல ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு 5 டெக்னாலஜி, அப்புறம் ஒரு 7 இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஒரு 9 வெர்டிகல். எல்லாமே இந்த 3 காம்பினேஷன்ல அடங்கிரும். நீங்க அதுக்குள்ள எப்படி வந்து இந்த 3 எப்படி உங்க துறைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, எப்படி அப்ளை பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் உங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸோ உங்களுடைய குரோத்தோ இருக்க போகுது. இது எப்படி நீங்க உங்களுக்குள்ள பாக்குறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க இமேஜின் பண்ணுங்க. அல்லது ஒரு கம்பெனிய, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியை கூட நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. இது வேணா நான் பின்னாடி உங்களுக்கு வந்து இந்த பிரசன்டேஷனை ஷேர் பண்றேன். சோ இந்த டெக்னாலஜிஸ் வந்து இப்ப இருக்கிற இது வந்து ஒரு நிறைய டேட்டா கம்பெனிஸ், நிறைய ரிசர்ச் கம்பெனிஸ், நண்பர் சுரேஷ் சம்பந்தம் சொன்ன அந்த ஜீனோம் அப்படின்னு ஒரு ஈகோசிஸ்டம் ரிப்போர்ட் இருக்கு. இன்னும் வந்து டிமீனியம் அப்படின்னு நிறைய இண்டஸ்ட்ரி எப்படி வந்து ஃபியூச்சரை நோக்கி போகுது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பல நிறுவனங்கள் இருக்கு. அதுல இருந்து எடுத்த ஒரு டேட்டா தான் இந்த விஷயம். அதை கம்பைன் பண்ணி நான் அந்த ஒரு 3 ஸ்லைட்ல கொடுத்துருக்கேன். ஒரு நண்பர் சேலத்துல ஒரு நண்பர் இருக்காரு இளங்கோ அப்படின்னு, அவர் இதுல வந்து ஒரு நிறைய டேட்டா ரிசர்ச் பண்ற மனிதர். அவருமே வந்து டிஜிட்டல் தமிழ்நாடு அப்படின்னு கூட ஒரு வெப்சைட் நீங்க பார்க்கலாம். அதுல இந்த மாதிரி எப்படி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய டேட்டா ஷேர் பண்றாரு. சோ டெக்னாலஜிங்கிறது இந்த ஒரு 5 விஷயம் தான் இருக்க போகுதுங்க. இருக்குது இப்ப இருக்கிற இதுல பொறுத்தவரையில. ஒன்னு கிளவுட், ரெண்டாவது வந்து டேட்டா அண்ட் ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மூணாவது வந்து ஐஓடி அண்ட் கனெக்டட் டிவைசஸ், அப்புறம் 4வது வந்து பிளாக் செயின் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, 5வது வந்து ஏஆர் விஆர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி. சோ எல்லா துறைகளும் இந்த ஏதாவது ஒரு டெக்னாலஜிய அல்லது காம்பினேஷன் ஆஃப் 1 or more டெக்னாலஜிஸ யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு புரிதல். அடுத்த ஸ்லைட். இண்டஸ்ட்ரீஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியோட இன்னைக்கு வந்து அக்ரி இண்டஸ்ட்ரி, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஜெனரலா சொல்றோம். அதெல்லாம் அடுத்ததுல வெர்டிகலா பிரிக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரினா இந்த ஒரு 7 இண்டஸ்ட்ரீஸ் தான். எல்லா துறையும் இதுக்குள்ள ஏதாவது ஒண்ணுக்குள்ள வரும். சாஸ்ங்கிறது ஒரு டெக்னாலஜில கொண்டு வரல, அது ஒரு இண்டஸ்ட்ரி. இ காமர்ஸ் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, மார்க்கெட் பிளேஸ் ஒரு இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஒரு இண்டஸ்ட்ரி, டிஜிட்டல் சர்வீசஸ் ஒரு இண்டஸ்ட்ரி, ஆப் ஒரு இண்டஸ்ட்ரி, ஹார்ட்வேர் ஒரு இண்டஸ்ட்ரி. உங்களுக்கு மேலோட்டமா பார்க்கும்போது இது எல்லாமே டெக்னாலஜி சம்பந்தமான விஷயமா இருக்கு. நான் வந்து ஃபுட்ல தானே இருக்கேன், நான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல தானே இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் எல்லா விஷயங்களும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள தான் இனிமே வரும். அதை தான் நம்ம வந்து எதிர்கால மாற்றம்னு சொல்றோம். அந்த மாற்றத்துக்காக நம்ம பிசினஸ் கம்யூனிட்டி, நம்மளுடைய ஃபியூச்சர் ஆண்டர்பிரனர்ஸ், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கு தயாராகணும்னு சொல்றோம். சோ இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன 5 டெக்னாலஜிக்குள்ள எதையாவது ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ண டெக்னாலஜி வந்து கிளவுட். சாஸ்ங்கிறது கிளவுட்ல வரக்கூடிய டெக்னாலஜி. சாஸோ பாஸோ எல்லாமே கிளவுட்ல வரக்கூடிய இண்டஸ்ட்ரி. இப்போ இ காமர்ஸ் இருக்கு. இ காமர்ஸ்னா என்ன, மார்க்கெட் பிளேஸ்னா என்ன, இந்த டீடைலா நான் போகல இன் வாண்ட் ஆஃப் டைம். இ காமர்ஸ்ங்கிறது இப்போ எப்படி எல்லாமே நீங்க வந்து டிஜிட்டல் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி ஒரு வெஞ்சர் பண்ணீங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணீங்கன்னா, ஒரு சேல் பண்ணீங்க அப்படின்னா அது எல்லாமே இ காமர்ஸ் தான். இது பழைய புரிதல். இப்ப வந்து எப்படி வந்து அதை மாத்துறாங்கன்னா, நீங்க சொந்தமா ஒரு வெப்சைட் வச்சு அதுல இன்னைக்கும் வந்து இ காமர்ஸ்ங்கிறது ஜெனரலா டிஜிட்டல் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா அதுதான் இ காமர்ஸ். பட் வந்து இப்போ ஆஃப்லேட் வந்து எப்படி வந்து ரொம்ப டீப்பா கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னா, நீங்க சொந்தமா ஒரு வெப்சைட் வந்து பண்ணி உங்க ப்ராடக்ட்டை வித்தீங்கன்னா அது இ காமர்ஸ்னு சொல்றாங்க. அமேசான் மாதிரி ஒரு பிராண்டுக்கு கீழே நீங்க பல ப்ராடக்ட் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா அது மார்க்கெட் பிளேஸ்னு சொல்றாங்க. பட் அவங்கவுங்க பிராண்ட்ல கொடுக்க முடியும். இதே வந்து இப்போ ஊபர் மாதிரி, ஓலா மாதிரி எல்லாமே அவங்க பிராண்டு தான். ஆனா அந்த கார் ஓனர்ஸோ டிரைவர்ஸோ வேற வேற, அதை வந்து அக்ரிகேட்டர்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கிளாசிபிகேஷன்ஸ் வந்து நிறைய போயிட்டே இருக்குது. இதுல ஜார்கன்ஸ்ல வந்து ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். பட் இது ஒவ்வொன்றுமே ஒரு இண்டஸ்ட்ரியா மாறிக்கிட்டு இருக்கு. இ காமர்ஸ்ங்கிறது ஒரு தனி இண்டஸ்ட்ரி,
மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது தனி இண்டஸ்ட்ரி. டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் லைக் யூடியூப் மாதிரி, டிஜிட்டல் சர்வீசஸ், தமிழ் மேட்ரிமோனி, பாரத் மேட்ரிமோனி, அந்த மாதிரி ஆப் உங்களுக்கு தெரியும். ஹார்ட்வேர்ங்கிறது எனி டிவைசஸ் லைக் மொபைல். இந்த 7 தான் இண்டஸ்ட்ரி கிளாசிபிகேஷன்ஸ் இன் ஃபியூச்சர் வந்து உங்களுக்கு இருக்கும். இன் ஃபியூச்சர் கிடையாது, இப்பவே அப்படித்தான் இருக்கும். எல்லாமே அதுக்குள்ள வந்துட்டு இருக்கு. சோ நாம இந்த 7 இண்டஸ்ட்ரியில எங்க இருக்கோம், இல்லைன்னா we will become irrelevant. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த முன்னாடி ஸ்லைடு போங்க. இந்த டெக்னாலஜி எதை நம்ம அப்ளை பண்றோம், அல்லது இதுல எந்த காம்பினேஷன்ல அப்ளை பண்றோம், இதுல நம்ம மிஸ் பண்றோமா அப்படிங்கிறது ஒரு செக்லிஸ்ட். அடுத்தது போங்க, அதுக்கு அடுத்து போங்க. யா, திஸ் இஸ் a final thing. இப்போ ஓவரால் டொமைன்ஸை வந்து இந்த 9 வெர்டிகல்ஸ்ல அடக்குறாங்க. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர். ஒன்னு வந்து அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் விச் இன்க்ளூட்ஸ் ரொபாட்டிக்ஸ். இப்போ வந்து காலையில் செந்தில் சொன்னார் இல்லைங்களா, 3D பிரிண்டிங், அந்த அந்த மாதிரி அடிட்டிவ் பிரிண்டிங், இது எல்லாமே அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி 4.0ங்கிறத எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. குறிப்பா மேனுஃபேக்சரிங் பொறுத்தவரையில பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்காதுன்னு சொல்றாங்க. மைக்ரோ ஃபேக்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி மாறும்னு சொல்றாங்க. அந்த துறை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உள்வாங்க போகுது. அது வந்து அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங். ரெண்டாவது வந்து அக்ரி டெக் அண்ட் ஃபுட். விவசாயம் வந்து வெறும் விவசாயம், விவசாயிகள் பிரச்சனையை தாண்டி அக்ரி வந்து ஒரு டெக்னாலஜி பேஸ்டா மாறிட்டே இருக்குது. இன்னைக்கு இஸ்ரேல்லாம் ரொம்ப வந்து ஒரு 4 ரன்னர்ஸ் அதுல. அதுவும் ஃபுட் டெக்னாலஜி, இது ரெண்டும் வந்து ஒரு தனி துறையா இருக்கும். அண்ட் மூணாவது வந்து லைஃப் சயின்சஸ். லைஃப் சயின்சஸ்ங்கிறது பயோடெக்னாலஜில இருந்து ஹெல்த் கேர் ரிலேட்டடா அது சம்பந்தமான டெக்னாலஜி. இப்போ இதை நீங்க பார்க்கும்போது நீங்க அதுக்கு முன்னாடி பார்த்த அந்த இண்டஸ்ட்ரி வெர்டிகல் இதுல ஏதாவது ஒரு இது மூணுமே ஒரு காம்பினேஷன்ல பார்க்கலாம். இந்த மூணும், அதாவது ஒரு டெக்னாலஜி, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு வெர்டிகல், இது வந்து இது மூணும் ஒரு இப்படி நீங்க எந்த அலைன்மெண்ட்ல வேணா வரலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் வந்து கிளவுட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம், சாஸ்ல இருக்கலாம். அந்த மாதிரி வந்து எந்த காம்பினேஷன்லயும் நம்ம போடலாம். இந்த காம்பினேஷனை பிக்ஸ் பண்றது தான் நாம ஒரு வகையில இனோவேஷன் கூட எடுத்துக்கலாம். அது மாதிரி கிளீன் டெக், வாட்டர் ரிலேட்டட், என்விரான்மெண்ட், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் கிளீன் டெக். ஃபின்டெக் வந்து இன்னைக்கு நிறைய பாக்குறீங்க, லைக் ஆப்ஸ் வருது, பியர் டு பியர் ஃபைனான்சிங், கிரெடிட் கார்டு மேனேஜ்மெண்ட், இந்த கிரெடிட் மந்த்ரி மாதிரி கிரெடிட் கார்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு அப்ளிகேஷன்ஸ். இந்த மாதிரி ஃபின்டெக்ல வந்து நிறைய இருக்கு. ஈவன் மைக்ரோ பினான்ஸ்ல எல்லாத்துலயுமே இருக்குது. எட்டெக், இன்னைக்கு பைஜூஸ் மாதிரி கம்பெனிஸ், ஒயிட்டாட் ஜூனியர் மாதிரி கம்பெனிஸ். எஜுகேஷன் வந்து எப்படி டெக்னாலஜி சர்வீசஸ் வந்து எப்படி டெக்னாலஜி வந்து மேரி பண்ணுது அப்படிங்கிறது எடுடெக். இது டிஜிட்டல் மீடியா. டிஜிட்டல் மீடியாங்கிறது இன்னைக்கு நெட்ஃபிளிக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். கேமிங் உங்களுக்கு தெரியும். ஆட்டெக், அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இன்னைக்கு ஒரு டெக்னாலஜி வந்து எப்படி அடாப்ட் பண்றாங்க அப்படின்னு. சோ இந்த வெர்டிகல்ஸ் வந்து இந்த 9 வகையில வந்துருது. குயிக்கா முன்னாடி போங்க. 5 டெக்னாலஜிஸ், 7 இண்டஸ்ட்ரீஸ், 9 வெர்டிகல்ஸ். இது மூணையும் வந்து இன்னைக்கு ஒவ்வொரு ஆண்டர்பிரனரும், நீங்க புது ஆண்டர்பிரனரோ, எக்ஸிஸ்டிங் ஆண்டர்பிரனரோ, ஃபியூச்சர் ஆண்டர்பிரனரோ, ஓல்டு ஆண்டர்பிரனரோ, இந்த மூணையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த மூணையும் நம்ம எப்படி பிளே பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து தான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸும் ஃபியூச்சரும் இருக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்தது போகும். யா, ஃபைனலி வந்து இப்போ எப்படி வந்து இந்த துறைகள் மாறுதோ, எப்படி வந்து இந்த தொழில்நுட்பங்களும் இந்த ஐடியாக்களும் சேர்ந்து புதிய வியாபார வாய்ப்புகளை, புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குதோ, அத மாதிரியே வந்து முதலீடுகளும் வேறு வடிவங்கள் பெறுகிறது. 3 ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க உலகத்துல இருக்கு. ஒன்னு கிராண்ட். உதாரணத்துக்கு வந்து யூனிவர்சிட்டிஸ்லயோ கவர்மெண்ட்ஸ்லயோ ஒரு ரிசர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிராண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நீங்க திரும்ப செலுத்த தேவையில்லாத ஒரு பணம். ரெண்டாவது வந்து டெட், லோன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பேங்க்ல நம்ம வாங்குறதோ, பிரைவேட் பினான்ஸ்ல வாங்குறதோ, ஒரு இன்ட்ரெஸ்ட் காம்பனன்ட்க்கு வாங்குறது. மூணாவது வந்து ஈக்விட்டி, ஒரு பங்கு. இது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்ல ஒரு புது கம்பெனி வந்து ஐபிஓ வந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங் கம்பெனில ஒரு ஷேர் புரோக்கர்ட்ட போய் ஷேர் வாங்கிக்கிறது. இப்ப நாங்க இருக்கிற ஸ்பேஸ் வந்து இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட், அது விசி ஃபண்டிங் சொல்றோம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரைவேட் லிமிடெட்ல டெக்னிக்கலி ஒரு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி தான். பட் இதுவே இந்த புது விதமான, நான் இது வரைக்கும் சொன்ன இந்த மாதிரியான டெக்னாலஜியும் ஐடியாவும் சேர்ந்து புதிய பிசினஸ் மாடல் வர்ற இடத்துல இந்த புதிய இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸும் வருது. அப்போ அந்த மாதிரி ஒரு மாடல் வரும்போது அந்த பிசினஸ் மாடலுக்கே நாங்க ஒரு வேல்யூவேஷன் போடுறோம். அந்த வேல்யூவேஷனை பேஸ் பண்ணி
நாங்க இன்வெஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க இப்ப ரீசெண்டா இப்ப கரண்ட்லி வந்து ஒரு வெஞ்சர் போயிட்டு இருக்கு, மேங்கோ பாயிண்ட்னு, ஒரு 1.5 crores இன்வெஸ்ட் பண்றோம். இந்த கம்பெனி வந்து ஒரு இப்பதான் ஒரு ஓரளவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அசெட் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 crore தான் இருக்கும் அவங்களுக்கு இருக்கிற பிசிக்கல் அசெட். பட் நாங்க போற வேல்யூவேஷன் வந்து 10 crores. 10 crores போட்டு 1.5 crore இன்வெஸ்ட் பண்ணோம்னா அப்ப நீங்க பர்சன்டேஜ் பாத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15% வந்து எங்களுக்கு வந்து அதுல ஸ்டேக் எடுத்துப்போம். ஸோ அதாவது மெஷரபிள் அசெட். அப்ப ஏன் அந்த 10 crore போடுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி அடுத்த ஒரு 3 வருஷம் 5 வருஷத்துல இத்தனை மடங்கு வளரலாம், அவங்க பிசினஸ் மாடல் அப்படி இருக்கு, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, இந்த டெக்னாலஜி வந்து இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போகும், இந்த பீப்புள் வந்து அதை டிரைவ் பண்றதுக்குள்ளான கெப்பாசிட்டி இருக்கும். அந்த மாதிரி அசம்ஷன்ல இன்வெஸ்ட் பண்றதுதான் நியூ ஏஜ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். அடுத்த ஸ்லைட் போங்க. அடுத்தது போங்க. சோ திஸ் லாஸ்ட் ஸ்லைட். சோ இதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட்டிவ் அசெட் கிளாஸ்னு சொல்லுவோம். சோ கொஞ்சம் பணம் வச்சிருக்கவங்க, டிஸ்போசபிள் இன்கம் இருக்கிறவங்க, அதாவது டிஸ்போசபிள் இன்கம் அப்படின்னா இப்ப வந்து நீங்க ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இத்தனை கோடி ரூபாயோ இத்தனை லட்சம் ரூபாய் வருமானம் வருது, உங்களுடைய அத்தனை செலவுகளும் முடிஞ்சு சேவிங்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 10 lakhs வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்போசபிள், இது வந்து இந்த பணம் வந்தாலும் சரி வராட்டியும் சரி அப்படின்னு நினைக்கிற அந்த கெப்பாசிட்டில இருக்கிறவங்க தே கேன் பிகம் ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். சோ ஏன்னா ஏஞ்சல் இன்வெஸ்ட் பண்றது ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட், பட் அது வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு தவிர்க்க முடியாத இன்வெஸ்ட்மெண்ட். அதுதான் நாங்க வந்து ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ்ல இப்ப இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் மேபி நீங்களோ இங்க ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கவங்களோ, இப்ப நாங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட சேர்ந்து ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு 2021 ஒரு இனிஷியேட்டிவ் பண்றோம். அதுல இன்வெஸ்டர்ஸா ஜாயின் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 5 to 10 lakhs எனக்கு ஸ்டார்ட் அப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும், இன்வெஸ்ட் பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன், பட் இது ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த மாதிரி பண்றவங்க யூ கேன் அப்ரோச் அஸ் so that we can take you as investors. அல்லது இன்வெஸ்டர்ஸா வர முடியாது, நான் கொஞ்சம் பார்க்கணும், அப்சர்வ் பண்ணணும், ஐ கேன் கம் அண்ட் மென்டர் பீப்புள் அப்படின்னா கூட யூ கேன் ஜாயின் as mentors. அல்லது முக்கியமா நாங்க இந்த விட்ட ஒரு 1000 அப்ளிகேஷன்ஸ் வாங்கி அதுல ஒரு 100 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல ஃபைனலா வந்து ஒரு 30 ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நாங்க we wanted to invest on them. சோ அந்த மாதிரி வந்து இங்கே இருந்தாலும் சரி இல்ல உங்க நண்பர்கள் இருந்தாலும் சரி நீங்க வந்து natively.org அந்த சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணனா நாங்க ஒரு நெக்ஸ்ட் ஒரு 3-4 monthsல அந்த ஷார்ட் லிஸ்டிங் ப்ராசஸ் பண்ணி we wanted to invest at least 5 crores in this year. இது வந்து பிளஸ் வந்து we have also requested other organization. So totally வந்து ஒரு combined investment of 50 crores we are looking at in this year 2021-22ல. So இது ஒரு பெரிய தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும். You are doing in association with Government of Tamil Nadu and other angel networks and also some other VC funding companies. And also first time we are also on the debt funding போறோம். Yunus Business School அப்படின்னு Yunus Social Business Mohammed Yunus the Nobel laureate from Bangladesh. So அவங்களுடைய ஃபவுண்டேஷனையோடையும் டைப் பண்ணியிருக்கிறோம். ஸோ 10 லட்சம் வரைக்கும் ஒரு ஸ்டார்ட் அப்பா மாறக்கூடிய மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு டெட் ஃபண்டிங்கும் நாங்க பண்றதுக்கு இந்த வட்டம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்றதுக்கு பிளான் பண்றோம். இதுல வந்து யூனுஸ் சோசியல் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு என்பிஎஃப்சியும் ரங்தே அப்படின்னு டாடா ட்ரஸ்ட் பேக்டு ஒரு என்பிஎஃப்சியும் எங்களோட பார்ட்னர் பண்றாங்க. ஐ திங்க் லைக் த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு formally agreed to partner as co-promoters of this Startup Tamil Nadu 2021 in association with Native Lead Foundation, and we are also doing with IIT Madras. So this is going to be the largest startup initiative in Tamil Nadu. So I request all the digital members to take participation in this. Thank you so much, sir. Thank you.